ஹாய் எவ்ரிஒன், திஸ் இஸ் ஃப்ரம் Ruhul வாய்ஸ். பாருங்கள், இது நல்ல திக்னஸ் அதிகமான ஒரு கட்டிங் போர்டு. இது வாங்கி ஒரு 10 வருஷம் ஆகுது. என்கிட்ட இன்னொரு புது கட்டிங் போர்டு இருக்குது. அது திக்னஸ் கம்மி, ஆனால் அது பார்க்க பிரைட்டாக இருக்கும். ரெண்டையும் வச்சு யூடியூப்காக ஒன்று, வீட்டு பர்பஸ்க்காக ஒன்றுன்னு சொல்லிட்டு வச்சு மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம். நம்ம சின்ன வீட்டுக்கு வேறு மாறிட்டோம், எல்லாத்தையும் அசஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் எங்கள் அம்மாக்கிட்ட சொன்னேன், இதை எடுத்துகிட்டு போயிருங்கன்னு சொல்லிவிட்டு. அவங்க நல்லா க்ளீன் பண்ணி எனக்கு கொடுத்துட்டாங்க. நல்லா பிளேடெல்லாம் வச்சு தேய்ச்சி கொடுத்தாங்க. நான் கையை காமிச்சேன் இல்லையா, அந்த கையிலலாம் விரல்லெல்லாம் வந்து கட்டை விரலெல்லாம் கோடு வந்துடும் கையால் வெட்டுற போது. இதே போர்டை வச்சு நம்ம வெட்டினோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி கருப்பாகாது, கை அறுந்து போகாது. அப்போ புளியெல்லாம் கரைச்சி ஊற்றுற போது நம்மளுக்கு கை எரிச்சல் இருக்காது. பாருங்கள், இப்போ காமிக்கிறேன். அது நாட்டு தக்காளி. பக்கத்தில் இருக்கிறது வந்து நார்மல் தக்காளி, கடைகளில் விற்கிறது. இதோடைய ஸ்டெம்முடைய டயாமீட்டரே பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வரிகள் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து நாட்டு தக்காளி. நான் அள்ளித்துறை சைடு ஈபி பில் கட்ட போனும்போது சரவணபுரத்தில் எனக்கு வந்து இந்த நாட்டு தக்காளியை பார்த்த உடனே நான் வண்டியை டக்குன்னு ஓட்டிகிட்டு வந்துட்டேன். ஆனாலும் தாத்தா விற்றுட்டு இருந்தார். அந்த தாத்தா கிட்டே போயிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. இது கிலோ 40 ரூபான்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். இந்த மாதிரி வரிகள் இருக்கிற இந்த தக்காளியை யூஸ் பண்ணுற போது என்ன ஆகுனாக்கா, சாம்பார் வந்து ரொம்ப ருசியாக இருக்கும். நம்ம பிள்ளைங்களுக்கு நிறைய பேருக்கு எது நாட்டு தக்காளி, எது சாதாரண தக்காளிங்கிறது தெரியலை. தக்காளியிலேயே சின்ன தக்காளி நிறைய ரகம் இருக்குது. இது ஒரு பதிவுக்காக பிள்ளைகளுக்கு வந்து காட்டணும் அப்படின்னாக்கா, இதுதான் நாட்டு தக்காளிங்கிறதுக்காக இதை நான் இப்போ வெட்டி காட்டுறேன் பாருங்கள். இதில் இந்த சிவப்பு கலரில் இருக்கிறது பக்கத்தில் கடையில் வாங்கினது. அதில் பாருங்கள், சதைப்பகுதி அப்படியே நிறைய இருக்கும், கொட்டைகள் வந்து தனியாக தெரியாது. எப்பயுமே நான் பயன்படுத்துகிற போது அந்த சைடில் இருக்கிற பச்சை கலர் ஸ்டெம் வர பகுதியை நான் ஒரு முக்கோணம் ஷேப்பில் வெட்டிடுவேன், வெட்டி தூர போட்டுருவேன். பாருங்கள், இந்த நாட்டு தக்காளியை வெட்டும்போது கொட்டைகள் எல்லாம் வந்து அழகாக தெரியுது. அப்படியே அந்த சதைப்பகுதி மட்டும் தனியாக தெரியும். அந்த சதைப்பகுதி ரொம்ப மெலிசாக இருக்கும். தக்காளியை வேக வச்சோன்னா தக்காளி முழுசாக கரைஞ்சிரும். அப்படியே கெட்டியாலாம் நிற்காது. இதில் புளிப்புத்தன்மையும் ஜாஸ்தியாக இருக்கும். எனக்கு இந்த தக்காளியை பார்த்த உடனேயே ஒரு தக்காளி குழம்பு வச்சு இறாலை வந்து வறுத்து சாப்பிட்ணுன்னு ஒரு ஆசை. இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி இறாலை வந்து இந்த குழம்புக்கு நீங்கள் வந்து சமைக்கிற போது அதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூளோ இல்லைன்னா ஜீரகத்தூளோ போடாதீங்க. நார்மலாக பண்ணி தவா ஃப்ரை, நல்லா வந்து கடலெண்ணெய் வந்து ஃப்ரைக்கு, இந்த தக்காளி குழம்புக்கு நல்லெண்ணெய், அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா இப்போ வாங்க, ஏன் அந்த கட்டிங் போர்டை யாருக்கும் தர விடலைன்னு பார்த்தோன்னாக்கா, இந்த கட்டிங் போர்டோட விலை வந்து 1000 ரூபாய்க்கு பக்கத்தில் வருது. எனக்கு வந்து இவ்வளோ இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணலை. ஒன்று, ரெண்டாவது வந்து ஒரு பொருள் நல்லா இருக்கிற போது அதை எடுத்து தூக்கி போடாதீங்க. அதே நேரத்தில் ரொம்ப வந்து நல்லா இல்லாத பொருட்களையும் பயன்படுத்தாதீங்க. வர்றவங்களுக்கு கொடுக்குற பாத்திரம் எல்லாம் நல்லா சுத்தமான ஒரு புது பாத்திரத்தில் தண்ணியை கொடுங்க. இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாகவும் போயிட்டு ஒரு நல்லா இல்லாத பொருளை உபயோகப்படுத்தவும் வேணாம், நல்லா இருக்கிற பொருளை தூக்கி போடவும் வேணாம். நன்றி.